தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த இப்பேற்பட்ட மாபெரும் சலாக்கியத்திற்காக நாம் கோடானு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொள்வோம். அடியன் சார்ந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரியின் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் கடந்து சென்று பாண்டிச்சேரியில் இருக்கிற கிறிஸ்துவனுடைய அங்கங்களுக்கு சொல்லுவதிலும் கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னமாக இன்றைக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். டாபிக் உங்களால் கூடுமா, ஆர் யூ ஏபிள் அப்படின்றது ஒரு டாபிக். ஸோ நம்முடைய 7ஆம் தூதன் அவர் எழுதின காரியங்களில் இது ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிக்கல் 5421 இந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷ வண்ணமாக நம்ம அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதாவது சரீரம் என்று எண்ணப்படுகிற அப்பத்திலையும் ரத்தம் என்று எண்ணப்படுகிற திராட்சை ரசத்துலேயும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் அது உள்ள இருக்கிற விஷயங்கள், அது இருக்கிற அடையாளங்கள், இவையெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன அப்படின்ற ஒரு காரியங்களை, சில காரியங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இந்த ஒரு பிரதர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு டாபிக் எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் மத்தேயு 20:22 வாசிக்கலாம். மத்தேயு 20:22. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிற இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம். நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்கக்கூடுமா, இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஒரு பாத்திரம் என்ன? ஸோ இந்த ஒரு வசனத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லைங்களா? ஏன் இந்த ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து பேசணும்? இதுதான் முதல் கேள்வி. சிஸ்டர். அனைத்து பரிசுத்தவான்களுக்கு ஸ்தோத்திரம். இதில் இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொல்கிறாருன்னா, அங்கே யாக்கோபும் ஜானோட அம்மா கேட்பாங்க, ராஜ்யத்துக்கு நீங்கள் போகும்போது எங்கள் பையனுங்களுக்கு 2 பேருக்கு ரைட்டு லெஃப்ட்டுக்கு வேணுன்றதுக்காக அந்த சுச்சுவேஷனை. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு ஸ்திரீயானவள் கேள்வி கேட்குறாங்க, இல்லைங்களா? சரி, அவங்களுக்கு ஏன் அப்படி கேட்கணும்னு என்ன வந்துச்சு? பின்னாடி சிஸ்டர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னால் அவர் இதை சொல்கிறாரு. என்னோட ராஜ்யத்தில் அவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது நீங்களும் எங்களோட சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் எங்களோட கூட இருப்பீங்க அப்படின்னு அவர் வாக்களிச்சிருந்தார். அதனால் அவங்க அந்த சொன்ன விஷயத்தை அவங்க நம்பிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வைக்க போகிறோம் ஸ்தானத்தை குறித்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை அப்போ தான் அந்த யோவான் அவங்களோட அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் அப்படின்னு கேட்குறப்போ இவங்க அப்படி அதை சொல்கிறார். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகான ஒரு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த ஒரு ஸ்திரீக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு
அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? அந்த ப்ராமிஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனுஷகுமாரன் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ராஜ்யத்தில் ராஜரிகம் பண்ண உட்காருவீங்க அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணதுனால இந்த ஸ்திரீயானவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ஒரு ராஜரிகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா எங்கேயாவது? இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி, இது இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு முன்னாடி இதே ப்ராமிஸ், இந்த ஒரு வாக்குத்தத்தம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருங்களா? இதுதான் அடுத்த கேள்வி. சிஸ்டர் மார்க்ல இதுக்கு முன்னாடி சொல்லுங்க சிஸ்டர், வசனம் சொல்லுங்க. மார்க் 8ல் வரும் பிரதர். மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா ஐ திங்க் ஞாபகம் இருக்கு பிரதர். அதான் வசனம், அந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பிரதர். சிஸ்டர் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஸோ கண்டுபிடிச்சிங்களா சிஸ்டர்? 8ஆம் அதிகாரம் மட்டும் தெரியுது பிரதர். இப்போ கொஞ்சம் டெம்பரரியாக சரி. மறந்துட்டேன் பிரதர். ஒரு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அடுத்த வசனம் எடுத்தவங்க நீங்கள் சொல்லலாம். பிரதர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 27-28 வசனங்கள் இருக்கு. இல்லைங்க சிஸ்டர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினா இந்த ஒரு ப்ராமிஸ் உங்களோட ராஜ்யத்தில் ஆமா. இருப்பீங்க. நிருபங்களில் இருக்கிற காரியங்கள் இல்லை, சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். சிஸ்டர் இல்லை பிரதர், வேற எங்கேயுமே பேசின மாதிரி ரெக்கார்டு இல்லை பிரதர். ஓகே, இருக்கு. ஸோ இது வந்து இந்த ரீப்ரிண்டில் ஆரம்ப பகுதியிலே பிரதர் வந்து வசனத்தினுடைய இருப்பிடம் சொல்லாமல் வசனத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரை கோட் பண்ணிட்டு போயிருப்பார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு காரியங்கள் இருக்குது. ஓகேங்களா? உங்களால் கூடுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இதை பற்றி முதல்ல சொல்கிறார். ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி, நல்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த ப்ராமிஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால முன்னாடியே நீங்கள் மகிமையுள்ள சிங்காசனத்தில் நீங்கள் வரும்பொழுது அந்த மகிமையில் உங்களுக்கு, அதாவது ஒரு ஒரு நியாயம் தீர்க்கிற 12 சிங்காசனத்தில், அப்போ சிங்காசனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ராஜா போல் நீங்கள் உட்காந்து ராஜரிகம் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? யோவானும் யாக்கோபு இவங்களுடைய அம்மா வந்து கேட்குற இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு, நமக்கு தெரியும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறாங்க.
ஒரு ரிக்வெஸ்ட், கேள்வின்றதோட ஒரு ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த 2 பேருடைய மனசு, ஒருவேளை இந்த 2 பேருடைய அதாவது இந்த அம்மா கேள்வி கேட்கும் பொழுது இவர் யாரை பார்த்து பதில் சொன்னார்? அந்த ஸ்திரியை பார்த்து பதில் சொன்னாரா? இல்லை, 2 சீஷர்களை பார்த்து பதில் சொன்னார் பிரதர். தேங்க்யூ பிரதர், ரொம்ப அழகான பதில். ஸோ அப்போ கேள்வி கேட்டது ஒருத்தங்க, ஆனால் பதில் யாருக்கு சொல்லணும் அப்படின்றது இயேசு கிறிஸ்து தெரியும் இல்லைங்களா? ஸோ சீஷர்களை பார்த்து அந்த ஜேம்ஸ் அண்ட் ஜான் 2 பேரையும் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி உங்களால் கூடுமா இல்லைங்களா? ஸோ இந்த கேள்வியை கேட்ட பிறகு கூடும் அப்படின்னு யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னாரா, இல்லை சீஷர்கள் சொன்னாங்களா? சீஷர்கள் சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ இது எங்களால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா சீஷர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார் அதுக்கு? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்களா இந்த ஒரு பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியும் அப்படின்னு? அண்ணா சொல்லியிருக்கிறாரு. கொஸ்டின் கேட்டிருக்கேன். உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு பேசியிருக்கேன். மத்தேயு 20:23. ஓகேங்களா? கூடுமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டால் கூட எங்களால் கூடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இல்லைங்களா? எங்களால் கூடும் அப்படின்னு சொல்லிட்ட பிற்பாடு அதுக்கு இயேசு கிறிஸ்து பார்த்து ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க, 23வது வசனம். நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்படி 2வது விஷயத்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 2 விஷயம் என்ன இந்த வசனத்தில்? ஒன்று பாத்திரத்தில் குடிக்கிறது, இன்னொன்று ஸ்நானம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 2 பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். விசேஷத்தை வண்ணமா பாத்திரம் அப்படின்றதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்நானத்தை குறித்து, பேப்டிசம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூடுமான்னு சொன்னார். ஆனால் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது எதை பற்றி சொன்னார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பிரதர். ஆனால் மைக் கொடுங்க. பிரதர், ஜீசஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்தானம் எடுத்திருப்பார், தண்ணீர்னால ஸ்தானம் எடுத்திருப்பார். ஆனால் அவர் குறிப்பிட்டது அவரோட பாடுகள் நிமித்தம் அவரோட அவமானமான ஒரு மரணம், அந்த கடைசியான ஸ்தானத்தை அதை பற்றி தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பார். அதுதான் கடைசியாக சொல்லியிருப்பார் அவங்கள்ட்ட. தேங்க்யூ பிரதர். நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் அதில் இருக்கணும். சிஸ்டர் ஸ்னேகா, பேர் தெரிஞ்சுங்க, பேர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிரதர், அதுக்கு ஸ்தோத்திரம் பிரதர். ஃபர்ஸ்ட் ஸோ இவர் ஆக்சுவலி இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூ கேன் ட்ரிங்க் இன் மை கப் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கடைசி அவருடைய டெத் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு போராட்டமான ஒரு டெத்தாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு அவமானங்களும் இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு நிந்தனைகளும் வருன்றது அவருக்கு தெரியாது. ஸோ அது எப்படின்னா, இவ்வளவு அவமானத்தோட அவர் இது பண்ணனா திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, உங்களால் இந்த இஃப் யூ கேன் டேக் மை கப் ப்ளீஸ் டேக் அவே அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். 2வது ப்ரேயரில் பார்த்தோம்னாலும் அவர் மறுபடியும் அந்த கெத்செமனேல மறுபடியும் ப்ரேயரில் அதான் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் உங்களால் எடுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டேக் அவே அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா, உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு கேவலமான சொற்கள் வரும்ன்றது அந்த ஒரு விஷயத்தை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு டெத்தாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்நானத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் கிளியராக வந்திருக்கு, மரணம் அப்படின்ற ஒரு விஷயம்.
ஓகேங்களா? பட் இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். சிஸ்டர், இந்த தண்ணீரில் வந்து ஞானஸ்தானம் முதல்ல அந்த அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதில் வந்து அவர் வந்து மனுஷருக்காக அவர் மரிக்க வேண்டியிருந்தது. அப்போ அவர் வந்து 30 வயது அடைந்தவுடன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அவர் வந்து ஒரு அடையாளமாக இந்த ஸ்நானத்தை எடுத்தார். அப்புறம் இந்த 3 வருட காலப்பகுதியில் இவரோட வந்து மரணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பித்துக்கிட்டு வந்தார். கடைசியாக வந்து கல்வாரியில் வந்து அந்த மரணத்தை வந்து முடிச்சு வச்சார் அப்படின்னு. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகாக அந்த ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சகோதரி இந்த இடத்துல ஷேர் பண்ணாங்கன்னா, அவர் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கான எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை குறித்து பேசும் பொழுது என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் மரணத்தில் மரிக்கிற அந்த ஒரு ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ் ரைட் தான் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழே சரியாக 30 வயதை அடைந்தவுடன் அது ஒரு அடையாளமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் மரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் சாவதற்கு, சரிங்களா? அதான் சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. அவர் சாவதற்கு மரிப்பதற்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை ஒப்பு கொடுக்குறாரு, சரிங்களா? தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. இதை 3 வருஷ காலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்நானத்தை, இந்த மரணத்தை நிறைவேற்றுகிறார், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 3.5 வருஷமும் அவர் எப்படி நிறைவேற்றினார் அப்படின்றதுக்கான தான் ஒரு பாயிண்ட் பிரதர் இந்த இடத்துல அடிஷ்னலாக எழுதியிருப்பாங்க. அப்போ கல்வாரியில் முடிக்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல மரணம் ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மரணம் தான் இல்லைங்களா? அந்த மரணமானது அவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழே 30 வயது அந்த அடைந்தவுடன் சரியாக ஞானஸ்தானம் வாங்கி அப்படியே என்ன ஆகுதுன்னா அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் மரிக்க போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறாரு. அது எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சிலுவையில் அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி முடிக்கும். இதுதான் நம்ம சொல்லும் இல்லைங்களா, தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வசனங்களை படிப்போம். ஆனால் நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு வசனம் அவர் கடைசியாக சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த மரணத்தை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஊற்றி, அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு அந்த டைமில் நிறைவேறிச்சுன்னு யோசிப்போம் இல்லைங்களா? உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட். இது சில மூகாந்திரங்கள் நிறைய விஷயங்களை 7ஆம் தூதன் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய வால்யூம்ஸ்லாம் அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, ரைட். ரொம்ப அருமையான ஒரு பதில் பார்த்தோம், சரிங்களா? ஸோ மரணம், அதாவது நான் பெறும் ஸ்நானத்தை உங்களால் ஸ்நானம், அந்த ஒரு ஸ்நானத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் மரிப்பதற்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மரிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம், ஓகேங்களா? அப்போ ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டுமா, ஆனால் டாபிக் வந்து அந்த ஆதார வசனத்தில் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுற ஒரு விஷயத்தை குறித்து தான் பேசுவார். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம், ஓகேங்களா? சரி, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறது, ஸ்நானம் பண்ணுறது, இவைகளை குறித்து என்னென்ன டென்ஸில், என்னென்ன காலங்களின் அடிப்படையில், அதாவது பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, இவைகளின் அடிப்படையில் எப்படியெல்லாம் அதை பிரதர் சொல்லியிருக்காரு, தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சிஸ்டர். அடுத்த பிரதர்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க. வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லையோ பாஸ்ட்லேயோ கிடையாது, ப்ரெசன்ஸ் காஸ்பல் ஏஜில் தான் அவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு. அறுவடை ஊழியத்தை மென்ஷன் பண்ணுறாரு, நான் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா,
ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்நானத்தை குறித்து பேசும்பொழுது விச் மீன்ஸ் பேப்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸ்நானம் இல்லைங்களா? இதை குறித்து பேசும்பொழுது எந்த காலத்தை பயன்படுத்தியிருக்காரு? ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? ஓகேங்களா? ஸோ இதை முதல்ல பார்ப்போம், அடுத்த கேள்வி போகலாம். அது எல்லா காலத்துக்கும் பொதுவான ஒரு காரியமாக பார்க்கப்படுது. இப்போ நமக்கும் கூட அது சேம் கொஷின் தான். அது அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வர்றார். அந்த காலத்திற்கு எதிர்கால ஃபியூச்சர் பாஸ்ட் இல்லைல்ல, ஒவ்வொரு காலத்துக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே பிரதர். ஸோ இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். பிரதர் வந்து ரைட்டிங்ஸில் என்ன எழுதியிருப்பார்னா, பேப்டிசம்ங்கிறத நம்ம நவ் ப்ரெசன்ட் டென்ஸில் ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பார் பிரதர். நான் இப்போது என்னோடய ஆத்மாவை ஊட்டிகிட்ருக்கேன். ஞானஸ்தானத்தில் எடுத்ததுலேருந்து என்னுடைய ஆத்மாவை மரணத்துக்கு எதுவாக நான் ஊற்றிட்டு ஊழியங்களை செஞ்சிட்ருக்கேன். பாத்திரத்தில் நான் இனிமே தான் பானம் பண்ண போகிறேன் ஃப்யூச்சர் டென்ஸில். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் எருசலேமுக்கு போய் பாடுகள் நிறைய பட்டு அங்கே சிலுவையில மரணத்தில் இது பண்ணிகிட்ருப்பார். தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப கிளியராக பிரதர் சொல்லிட்டாரு. என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று ஸ்நானம் பெறுறது, ஓகேங்களா? ஸ்நானம் பெறுதல், த பேப்டிசம் தட் ஐ எம் பீயிங் பேப்டைஸ்டு வித் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, கான்சக்ரேஷன் பண்ணிட்டாரு இல்லைங்களா? அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயத்து ப்ராசஸ்குள்ளே இருக்காரே ஒழிய அவருடைய மரணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை, மரணத்துக்கு பிறகு வருகிற விஷயம் இல்லை. மரணத்துக்கு முன்னாடி அவர் லோகோஸாக இருந்தார், ஒரு தூதனுடைய நிலைமையில் இருந்தார், அந்த விஷயமும் இல்லை. அப்போ ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் அவருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பெரும் ஸ்நானத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் பெரும் ஸ்நானத்தை. அப்போ அந்த ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை, ஓகேங்களா? ஸோ இன்னும் வித்தியாசப்படுத்துகிற மாதிரி பாத்திரத்தை குறித்து படிக்கும் பொழுது த கப் தட் ஐ ஷல் ட்ரிங்க் ஆஃப், நான் குடிக்கும் போகும் பாத்திரத்தில், ஓகேங்களா? அப்படின்னா அவர் அந்த ஸ்நானம் பண்ணார் இல்லைங்களா, அதாவது ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லைங்களா, அந்த டைம்லே என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைன்னா அவர் அந்த 3.5 வருஷம் சாகிறதுக்கு முன்னாடி அந்த காலப்பகுதி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த காலப்பகுதியில் கூட பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், பாத்திரத்தில் குடித்தல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது நான் குடிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறது வழியே நான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இது ஃப்யூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். எதிர்காலம் அப்படின்னா அவர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான். ஸோ அது எப்படி, ஓகேங்களா? மனசுலேயே வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்நானத்தை குறித்து நம்ம பார்த்துட்டுமா, ஓகேங்களா? இப்போ ஸ்நானம் அப்படின்றது என்ன? மரணம். அந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயம், அவர் அந்த ஒரு ஆத்மாவை தமது ஆத்மாவை மரணத்தில் ஊட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக எங்கேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க பேப்டிசம் எடுக்கும் பொழுது ஒரு அடையாளமாக, அவர் மரிப்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு பேப்டிசம் எடுக்கும் பொழுது எங்கே நிறைவேறுது? கல்வாரி சிலுவையில் நிறைவேறுது, ஓகேங்களா? ஒரு பாட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாத்திரத்தை குடித்து படிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நான் குடிக்க போகும் பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா இந்த பாத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் இதை குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த பாத்திரத்தை குறித்து எழுதியிருக்கார். நீங்கள் அந்த ரீப்ரிண்டில் 1/1 பேராகிராஃபாக தான் இருக்கும், அங்கே இங்கெல்லாம் கேள்விகள் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஈஸியாக சொல்லலாம். இந்த பாத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது ஜென்ரலாக என்னென்ன விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கார், ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள். போக போக பாத்திரத்துக்கு டீட்டெயிலாக நம்ம கேள்விகளை கேட்கலாம். பிரதர் ஜோஷ்வா. அந்த பாத்திரம்ன்றது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவோட வேதனை பாடுகள் அவரோட சாக்ரிஃபைஸை ரெப்ரசன்ட் பண்ணும். வேதனை பாடுகள், ஓகே. வேறு சிஸ்டர், பிரதர் நீங்கள் சொல்கிறேன். சகோதரிகள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ கேள்விகள் வந்து அவங்க
ஷேர் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்முடைய ஜீவியத்தில் வர அனுபவங்கள் பிரதர். நம்முடைய ஜீவியத்தில் வர அனுபவங்கள். ஓகே, வேற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். ஸோ இதை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். கொடுங்க. அவருக்கு வந்து அந்த பாத்திரன்னு சொல்கிற போது அந்த அவமான சின்னமாகவும் ஒரு கெட்ட பெயரும் அதை சுமந்துட்டு அவர் வந்து அந்த நேர்மையை வந்து நிறைவேற்றுறதா இருந்தது. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. கைகளை உயர்த்தும்படி அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். நிஜமாக நீங்கள் சொன்ன பதில் ரொம்ப நல்ல பதில். ஸோ போக போக அந்த பதில் வரும். ரைட்டு பிரதர், அவரோட சந்தோஷமும் துக்கமும் கலந்த அந்த அனுபவங்களை பொறுத்து தான் அவர் வந்து பாத்திரம். அப்படியே சந்தோஷம் துக்கம். ஓகே பிரதர், தேங்க்யூ. இந்த பாடுகள்னு குறிப்பிடுறது வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி அவருக்கு நேர்ந்த அந்த அவமானத்தின் கெட்ட பேர் அதை குறிக்குது. ப்ளஸ் இங்கே வந்து அங்கே வேத பாதகர் இங்கே ஆலோசனை சங்கத்தார் அவருக்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னன்னா தேவ தூஷணம்ன்றது. அவருக்கு இறந்து போவாருன்னு அவருக்கு ஏற்கனவே முன்னமே தெரியும். பட் ஆனாலும் வந்து அந்த பாடுகளும் அவருக்கு ஓரளவுக்கு அவர் கெஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த தேவ தூஷணம் பண்ணுறது தான் அவர் அந்த ஆலோசனை சங்கத்தார் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் மிகவும் நேசித்த பிதாவை தூஷணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கிறிஸ்துவ தேவனோட பிள்ளைன்னு வந்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதையும் வந்து தேவ தூஷணம் பிள்ளையாக இருந்து நான் தேவனோட பிள்ளைன்னு சொல்லிட்டு தேவ தூஷணம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப மனம் வருந்தி வியாகுலப்பட்டாருன்னு இந்த கெத்செமனேல போய் அவர் ப்ரே பண்ணுற இன்ஸ்டன்ட் தான். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பதில கேட்ச் பண்ண வரோம். பிரதர் சொல்லலாம். இப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு அவமானப்படுத்துவாங்க, பொய்யான அவதூறு பேசுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சு அந்த பாத்திரத்தில் அவர் பங்கெடுக்கிறாரு. அதுதான் பாத்திரன்ற வேதனை இந்த மாதிரி. தேங்க்யூ பிரதர், நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க பிரதர். தேங்க்யூ. ஹரி பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர், இங்கே பாத்திரம் சொல்லிட்டு இங்கே 2 இடத்துல வந்து அவர் வந்து கோட் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பாத்திரங்கிற ஒரு இது வருது. அதே ஆக்சுவலாக இவர் சொல்கிற இது வந்து அவங்களுக்கு புரியலை ஆக்சுவலாக சீஷர்களுக்கு. ஸோ அந்த தாற்பயம் புரியாதனால அவங்க என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா அதை ஆழமாக அறிஞ்சவராக அதை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல வந்து எங்கே சொல்கிறாருன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வந்து பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பணும். அதாவது இதுக்கு முன்னாடி வசனத்தில் வந்து பேதுரு வந்து அந்த மல்குசினுடைய காதை வந்து வெட்டிடுவார். ஸோ அது வந்து உன்னோட பட்டயத்தை வந்து உரையில் போடுன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இடத்துலையுமே கோட் பண்ணுறாரு. பட் இதனுடைய அந்த தாற்பயம் அவங்களுக்கு தெரியலை. பட் இயேசு கிறிஸ்துக்கு அது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். ஸோ பதில் நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க. சிஸ்டர் சொல்லுங்கள். சேம் பிரதர் தான் பிரதர். ஆனால் ஒரு ஆட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு நான் போகணும், அங்கே நான் க்ரூசிஃபை ஆகணும், அந்த 3rd டே நான் வந்து ரெசரெக்ட் ஆகணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவார் அவங்க டிசைபிள்ஸ்க்கு. தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஏற்பட்ட விசேஷித்த சோதனை அது ஒன்று. சபை வந்து கர்த்தருடைய பாத்திரத்தை பானம் பண்ண பாத்திரத்தை மைக்ல சொல்லுங்க சிஸ்டர். நம்மளுடைய பாத்திரத்திற்கான விசேஷித்த மேற்பார்வை அப்படின்ற ஒரு தலைப்பில் இதை சொல்லி அவ்வளோதான். ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர், என்னுடைய மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, புசிக்காதவனும் குடிக்காதவர்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்படி நம்ம பாத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் எல்லாரும் சொன்ன பாயிண்ட்டு, அவர் பட்ட பாடு, அவர் பட்ட அவமானம், அவர் பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை,
வலி இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொதுவான பதிலாக சொல்லியிருக்கோம், எஸ் இது ரைட் தான். சரிங்களா? ஆனால் இன்னும் இதுக்குள்ள வித்தியாசப்படுகிற ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னென்ன வித்தியாசங்கள் இதில் இருக்கும் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கையில் அதாவது இருந்த பல்வேறு அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்சஸ், அதான் நம்ம சொன்னோம். இப்போ அதை கூட அது குறிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பாத்திரம் அப்படின்றது இல்லைங்களா? அவருடைய ஜீவியத்தினுடைய வித்தியாசமான அனுபவங்களை கூட அது குறிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், அது சொல்லலாம். அவருடைய சந்தோஷம், துக்கம், இது ரெண்டுமே கலந்த ஒரு பாத்திரமாக கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இவைகளை குறித்து தான் பிரதர் அந்த இடத்துல கிளியராக, அதாவது இந்த நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமா எப்படி இல்லைங்களா? அப்போ வித்தியாசப்படுத்துவோம் நம்ம. இன்னும் இந்த ஸ்நானம் அப்படின்றது ரொம்ப கிளியர், அது முடிஞ்சிடுச்சு. இப்போ பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே எப்படி நம்ம இது இன்னும் புரிஞ்சுக்கிறது? இந்த பாத்திரம் தான் இந்த பாடுகள், வேதனை, கஷ்டம், துன்பம், இந்த பாத்திரம் தானா? ஆமாம் பாத்திரம் தான். ஆனால் இன்னும் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கேட்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை குறித்து வசனங்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் அதாவது ப்ரேயர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? கெத்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ரெண்டு டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிருக்காரு தேவன் கிட்ட. ஓகேங்களா? அது நமக்கு வசனம் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறதோட எஸ் இல்லை, ஏன் அவர் இந்த மாதிரி பயன்படுத்தணும், இல்லை அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, இல்லை அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு, அவர் எப்படி அதை வந்து கேட்டிருக்காரு, இல்லை வசனங்களில் எப்படி ட்ரான்ஸ்லேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தை மட்டும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதுதான் கேள்வி. ஓகேங்களா? அந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஜென்ரலாக, அது இருக்கிற ஸ்பிரிச்சுவலாக இல்லாத பொதுவாக சொல்லுங்கள். பிரதர், மறிக்க போகிறோம் அவருக்கு அந்த மட்டும் தெரியும். ஆனால் அவர் அவமானம், நிந்தை, ரொம்ப அந்த சிலுவையில் தொங்க போகிறோன்றது அவருக்கு அது தெரியல, பிதா அவருக்கு சொல்லலை. ஸோ அது வந்து அவர் அதை குறித்து அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாரு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போ பிதா அவருக்கு என்ன விஷயத்தை சொல்லலை சகோதரி சொல்லியிருக்காங்கன்னா, அவமானம், நிந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஈவன் சொல்லலை அப்படின்னு. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக வச்சுப்போம், நம்ம போக பார்க்கலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ரெண்டு வசனம் இருக்குல்ல அவர் ப்ரேயர் பண்ணுறப்போ, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதான் முக்கியம். இப்போ அதை படிச்சுட்டு நம்ம போகலாம். பிரதர் அவர் ப்ரேயர் பண்ணும்போது என்னென்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது அப்படின்னா, இந்த கசப்பான பாத்திரம்னா அவருக்கு வந்து மறிக்க போகிறோங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு நிந்தைகள், இவ்வளோ ஒரு பாடுகள், இவ்வளோ ஒரு அவமானம், அவரை காரி துப்புறது, இந்த மாதிரி ஒரு இழிவான நிலையில் நம்ம வந்து இப்படி மறிக்க போகிறோமே அப்படின்னா, இது தேவனுக்கு சித்தமானால் இந்த இழிவான இதெல்லாம், இந்த இது வந்து உங்களுக்கு நீங்கள் கூடுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருப்பார். ஆனால் அது வந்து தேவன் வந்து இல்லை, நீ வந்து இதை பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏற்றுப்பார். ஓகே, நான் இதை தேவன்கிட்டேருந்து நான் அனுமதி பெற்றுக்கிட்டேன், நான் இந்த இதுக்கு நான் வந்து தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது எல்லாத்தையும் மனசில் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தயார்படுத்திட்டு அவர் அதை நோக்கி போவார். அவர் தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குது, ஆனாலும் அதை தாண்டி சில விஷயங்கள் தேவன் செய்யணும் எதிர்பார்க்குறார். ஓகேங்களா? அதுதான் இந்த வசனங்கள் இருக்குது, நம்ம அதை சொல்லலாம். பிரதர் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படியால் உங்களுடைய சித்தத்தின்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுறது இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிறது, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் வழிய என்னை விட்டு நீங்கள் கூடாதே போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் நடக்கட்டும், இது உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கணும் அக்ரி பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஸ்டாண்ட் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த அவமானத்தெலாம் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ண போகிறோன்ற ஒரு மேபி அவருக்கு கொஷின் வந்திருக்கான் அந்த விஷயத்தை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவனோட சித்தத்தின்படியே நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கேள்வியாகவும் வைக்கிறாரு. ரெண்டாவது அதை அக்ரி பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது நான் தான் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் அக்ரி பண்ணிக்கிட்டு உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு வசனத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னொரு வசனத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பிரதர். பிரதர், அந்த வசனத்திலே வந்து இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீங்கும். அவர் எந்த பாத்திரத்தை மீன் பண்ணுறாருன்னா, இஸ் ரெடி ஃபார் டையிங் ஃபார் மேன்கைண்ட் ஆக்சுவலி. ஆனால் அந்த இக்னாமினஸ் டெத், தேவ தூஷணத்தினால தான் நான் மறிக்கணும் அப்படின்ற அந்த பாத்திரத்தை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற மனநிலையில் தான் அவர் கேட்குறாரே தவிர, அவர் மரணத்துக்கோ இல்லை பாடுகள் படுறதுக்கோ அவர் அந்த பாத்திரத்தை நீங்குங்கன்னு கேட்கல. உங்களை நான் தூஷணம் பண்ணதுனால எனக்கு சிலுவையில் அறையணும்னு சொல்கிற அந்த பாத்திரத்தில் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அப்படி தான் நான் சாகணுமான்றது தான் அவர் வெறுத்து கேட்குறாரு தவிர பாடுகளை குறித்து அங்கே கேட்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஸோ இனி வர வேண்டிய சில கேள்விக்கு நம்ம பதில் இப்பயே நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டு. நான் மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா அதை கேட்டு நம்ம கேள்விகளை பார்க்கலாம். பட் இப்போ நான் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த வசனத்தை மட்டும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிஸ்டர் ஸ்னேகா. Matthew 26:39 going to a little farther, he fell with his face to the ground and prayed, my father, if it is possible, may this cup be taken from me, yet not as I will but as you will. இது first prayer. Second prayer பார்த்தோம்னா, he went away a second time and prayed, my father, அதேனா, if it is not possible for this cup to be taken away unless I drink, it may your will be done. இதில் வந்து மே your will be done அப்படின்னு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, மே திஸ் கப் பி டேக்கன் ஃப்ரம் மீ எட் நாட் அஸ் ஐ வில், என்னுடைய இதன்படி இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படி எடுத்துக்கங்கன்னு வரும். செகண்ட் டைம் பார்த்தோம்னா, அதாவது மை ஃபாதர் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார், அதாவது இந்த கப், அதாவது அந்த பாத்திரத்தினால நான் சரியான ஆளாக இல்லைன்னா நீங்கள் அதுக்கு என்னை விட்டு நீங்கள் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைமும் சொல்லியிருப்பார். தேர்ட் டைமும் அதே மாதிரியான ஒரு ப்ரேயர் தான் சொல்லியிருப்பார். ஆனால் 3 ப்ரேயர்லேயுமே பார்த்தோம்னா டுகெதராக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் கம்ப்ளீட்டாக தேவன்கிட்ட அவரை சப்மிட் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே அவர் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தோம்னா, மே யோர் வில் பி டன் அப்படின்னு சொல்லிப்போம், உங்களுடைய சித்தத்தின்படியே அப்படின்னு திரும்ப திரும்ப அவருடைய ப்ரேயரில் நான் கொடுக்கறக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த பாடுகள், அடி, திட்டு, அந்த காரி துப்புறதாகட்டும், இல்லை அவங்க அவ்வளோ நிந்தை பண்ணுறதாகட்டும், எவ்வளோ என்னை கேலி கிண்டல் பண்ணி என்ன பண்ணினாலும் ஐம் ரெடி டு டேக் இட். ஆனால் பட் ஸ்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா, இஃப் யூ ஃபீல் தட் ஐ எம் நாட் த பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, ப்ளீஸ் டேக் இட் அவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுலேயும் தேவனுடைய விருப்பத்தை தான் அங்கே அவர் முன் வைக்கிறாரு. அவருடைய விருப்பத்தை தாண்டி தேவன் தான் வந்து நீங்கள் தான் அப்படின்றத தேவனை முன் வச்சு அவருடைய விருப்பத்தை பின் வைக்கிறாருன்னு சொல்லி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதில் 2 இடத்துல பார்க்குறோம். ஒன்று, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யுங்க, பட் என் சித்தம்ல உங்கள் சித்தம். இன்னொரு டைம் என்ன பண்ணுவார்னா, என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அது 2வது அந்த ப்ரேயரில். அதுதான் நான் என்னன்னு கேட்குறேன் ஆக்சுவலி. அது அந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வேளை வேறு ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். பட்டு சொல்லுங்கள் சிஸ்டர். அந்த ஒரு வசனம் அதுக்கு மேலே இருக்கிற ப்ரேயர் ரைட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. பாத்திரம் என்னக்கிட்ட நீங்கள் கூடுமானால் நீங்கள் எப்படி செய்யுங்க, உங்கள் சித்தத்தின்படி என் சித்தத்தின்படி அல்ல. 2வது டைமு, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கள் கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது அப்படின்றார் இல்லைங்களா. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, இதான் கேள்வி.
அதுக்கப்புறம் பாத்திரம்னா என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். பிரதர் கூட ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க எல்லாமே. பிரதர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கிளியராகவே தெரியும். ஸோ என்னென்னா வந்து மனுக்குலத்தை ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு அவர் மட்டும்தான் வந்து கிருபாதார பலியாக வந்து அவர் ஜீவனை கொடுக்கணுன்றது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சும் கூட வந்து அவர் எப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை, இது நீங்கள் கூட என்னை விட்டு நீங்கள் கூடாதவைகள். முன்னாடி சகோதரி அண்ட் பிரதர்லாம் சொன்ன மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து அவருக்கு வந்து நான் விருப்பம் இல்லை. அதாவது பிதாவே நான் வந்து பிதாவுக்கு அகைன்ஸ்டாக நான் இந்த விஷயம் சம்பவங்கள் நடக்கிற எனக்கு நான் வந்து வந்துன்னா இப்போ தேவதூஷணம் பண்ணிட்டேன், பிதாவுக்கு எதிராக நான் செயல்பட்டுட்டேன்ற ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த 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 மாதிரி சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த சமயத்துலேயும் கூட வந்து என்னென்னா வேறு வழி இல்லாமல் இதுதான் நடந்தே ஆகும். நான் மறுதளிக்க அதாவது என்னென்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ணுறேன், அதாவது என்னென்னா தேவதூஷணம் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற விஷயத்தினால தான் நான் மறிக்க போகிறேன்னு இருந்ததுன்னா சரி, அதுதான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த விருப்பத்தின்படியே இது நடக்கட்டும் அப்படின்றத வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சித்தத்தின்படியே இருக்கட்டும் அந்த காரியங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ பிரதர். பிரதர் ஹரி. ஆல்ரெடி இதுக்கான பதில் வந்து தாசன் பிரதர் வந்து சொல்லிட்டார். அதாவது நான் ஜஸ்ட் நான் ரீஐட்ரேட் தான் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த அவர் மரணத்திற்காக அவர் வந்து பயப்படவே இல்லை. பட் ஆனால் இந்த தேவதூஷணம் சொல்லி தான் நான் அந்த மரணத்துக்குள்ளே போகணுமா அப்படிங்கிற அந்த ஒரு இதை தான் வந்து அவர் ஆக்சுவலாக மீன் பண்ணுறாரு பிரதர். தாசன் பிரதர் ஆக்சுவலி எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ரெக்வஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. ஒருவேளை என்னக்கிட்டேருந்து இந்த பாத்திரம் விலகக்கூடுமானால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போவே அவருக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்னென்னா இந்த பாத்திரம் விலகி போகாது, இதில் கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் அவர் தயாராகிட்டார். அப்போ தான் அவர் செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிய வந்துடுச்சு இது என்னை விட்டு நீங்காது, நான் இதில் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு தெரிய வந்ததுனால ஓகே யோ வில் பி டன், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படின்னா பிரதர் அதில் சிஸ்டர் சொல்லுங்கள். அவர் வந்து அர்ப்பணிப்பின் போது இதோ நான் வந்து தேவனே சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டாருல்ல, அதை அவர் வந்து உண்மையை வந்து அதை நிரூபிக்கணுன்றதுக்காக உடனே அவர் என் சித்தத்தின்படியெல்லாம் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். பிரதர். பிரதர் இந்த வசனத்தில் நான் மறுபடியும் 2ஆம் தனம் போய் என் பிதாவே என் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாலொழிய இது என்னை நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரேயரில் அவர் வந்து என்னை நீங்க கூடுமான்னு சொல்லி கேட்டுருவார் பிரதர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த தாட் வந்ததுக்கப்புறம் இது நம்மளை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, இது வந்து தேவன் நமக்காக அனுமதிச்சிருக்கிறாரு, இது நம்ம தான் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இது தேவத்தின் சித்தத்து, அப்பா உங்கள் சித்தத்துப்படியே நான் பண்ணுறேன், இந்த சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணுவார் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ நமக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரதர் தாசன் அவர்கள் சொன்னார், இந்த இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, நீங்கள் கூடுமானா அதை நீங்கள் படி செய்யுங்க அப்படின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஸோ இதை திருவள்ளியத்தில் டிரான்ஸ்லேஷன் படிச்சோன்னா நல்லாயிருக்கும். என் தந்தையே நான் குடித்தாலன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாதென்றால் உம்முடைய திருவுளப்படி நடக்கட்டும். அதான் சொல்ல இல்லைங்களா, நான் அதை குடிச்சு தான் ஆகணும்னா குடிச்சிடுறேன் சரிங்களா, அதை நான் குடிச்சு தான் ஆகணுமாப்பா, வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நான் குடிச்சிடுறேன். ஸோ ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அப்பாவுடைய மனசை என்ன பண்ணாருன்னா கேட்ச் பண்ணிட்டாரு. இதுதான் சரிங்களா. இப்போ தான் நம்ம அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, ஏன் இந்த எவ்விதமான பாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நம்ம சில பதில்கள் சொல்லியிருந்தோம் உண்மையாகவே, ஓகேங்களா. நம்ம மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. எவ்விதமான பாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னார். ரொம்ப முக்கியம் இதுதான், எவ்விதமான பாத்திரம். பிரதர் சில பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம அடிஷ்னலாக அதில் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். சிஸ்டர். இயேசு கிறிஸ்து மூலிமா தேவனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்ற பாத்திரத்தில் தான் அவர் ரொம்ப
வியாகுலப்பட்டு இதெல்லாம் பட்டார். ஓகே சிஸ்டர். அப்புறம் அடுத்து சிஸ்டர். சிஸ்டர் ரொம்ப நேரம் கேட்குறேன். மைக். இதில் இயேசு கிறிஸ்து ஏன் அப்படிப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் நியாய பிரமாணத்தின்படி அவருக்கு வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. ஹி இஸ் பர்ஃபெக்ட். அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய தான் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதூஷணம் பண்ணுறாங்க இவரை பற்றி. அதே மாதிரி 3 days வந்து அந்த டெம்பிளை ரேஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது வேற ஒரு பாயிண்ட்டு. அவங்க வந்து அவரை வந்து இவர் வந்து அவர் இது இல்லை, ஸோ அவரை வந்து நம்ம க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவரை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே சிஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப அழகான பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பிக் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ண பாயிண்ட் தான். எல்லாரும் சொன்ன பதில் தான். எந்த விதமான பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து வேணாம் அப்படின்னு சொன்னார், மரணத்தை வேணான்னு சொல்லலை. சகோதரி சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஜீவனுக்கு ஜீவன், எந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மறிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு, சரிங்களா? ஆனால் எந்த விதமான மரணத்தை அவர் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப அவமானம் நிறைந்த, அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்தணும் தான், சரிங்களா? இப்போ பாத்திரம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோமா, சரிங்களா? அவமானம் நிறைந்த பாத்திரம், அதாவது அவமானம் நிறைந்த மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் மறிப்பேன்பா, உங்களுக்காக நான் மறிக்க ரெடியாக இருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் அந்த அவமானம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியும். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அது மட்டும் கொஞ்சம் வேணாம்பா அப்படின்னு எதிர்பார்த்தாலும், இயேசுக்கு தேவன் ரொம்ப தெளிவாக இருக்காரு, நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்பா, நீங்கள் அனுபவிச்சு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா, ஓகேங்களா? இந்த பாத்திரம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்துடுச்சா நமக்கு. அவமானம் நிறைந்த ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொன்னாங்க, அவர் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா, சரிங்களா? சரி, அப்படியே தொடர்ந்து போகலாம். இப்போ பாத்திரம் நம்ம சொன்னோமா, அவமானம் நிறைந்த ஒரு விஷயம் இல்லைங்களா, அதுதான் எப்படிப்பட்டது, ஏன்னா அந்த அவமானம் கூட என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்திரத்துக்கு நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம். இல்லை அவருக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் எதை பற்றின ஒரு விஷயங்களில் ரொம்ப பாரமாக மனசு, அதாவது மனசில் வந்து ரொம்ப அழுத்திக்கிட்டு இருந்தார், அது விஷயங்கள் அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. சொல்லுங்க. அதாவது அவர் அந்த அவமானம் அசிங்கம் அது வந்து அவருக்கு ரொம்ப பாரமாக இருந்து இதயத்தில் அவர் ரொம்ப அழுது நொறுங்கி அழுதார். அது எனக்கு வேண்டான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அழுதார். ஓகே சிஸ்டர், இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அந்த அவமானம் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அது கூட அவமானம் நிறைந்த பாத்திரம் மட்டும் கிடையாது, அந்த பாத்திரம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் மனசில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு விசேஷமான காரியங்கள் அவர் அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது, 6 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இவைகள் தான் இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். குற்றவாளின்னு அவரை வந்து சிலுவையில் அறையப்பட்டாங்கல்ல, அந்த ஒரு அவமானம் நிந்தையிலிருந்து தான் அவர் விடுபட ரொம்ப இதாக இருந்தார். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். பாருங்களேன், ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், அவர் எந்த பாவமும் செய்யல, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்களா, ஸோ அது வந்து என்னால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்த பிரதர் ஜோஷுவா. தேவனுக்கு துரோகம் பண்ணுற அந்த இது, அதில் ரொம்ப சஃபர் ஆகிருப்பார்னா. ஓகே, தேவனுக்கு துரோகம் பண்ணுறது எப்படி? தேவதூஷணம் 2 இது சொல்லியிருப்பாங்க மெயினாக. தேவதூஷணம் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு தேவனுக்கு எதிராகவே இவர் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, துரோகம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஓகே பிரதர். அப்போ தேவனுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அவர் எதுவும் செய்யலான்னா ரைட்டு. அடுத்து
பிரதர்ஸ் நீங்கள் பேசாதவங்க தயவு செஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பிரதர் பிரதர் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தேவர் ஒரு பிளஸிங். பிரதர் இந்த பாயிண்ட்ல இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் இதை பிதா சொல்லணும்னு வந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட நேசிச்ச பிதாவே இவங்க எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்ஃபீமர் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு இது அவர் மேல போட்டதுனால அது அவருக்கு ஒரு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தது. அந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருப்பாரு, he loved the father so much. அதனால அவரை பத்தி இப்படி பொய்யா சொல்றத அவரால் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் அவர் ஆட் பண்ணிடுறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போ அவர் மேலே வருகிற இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொய்யான விஷயங்கள். ரைட்டு, அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு. அப்புறம் பிரதர் லாஸ்ட்டில் அவர் பேசும்போது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளைக்குள் இதை எழுப்பேன் என்று சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு பேசின விஷயத்திலும் அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்றும் உரிமை கோரின விஷயத்திலும் இயேசு தேவதூஷணம் செய்ததாகவும் அவரை சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரதர், கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு ஆலயத்தை இடித்து போடுங்க, 3ஆவது நாள் நான் என்ன பண்ணுவேன், எடுத்து கட்டுவேன். அது அவங்களுக்கு என்ன ஆகலைன்னா புரியல, அது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சு. சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு தேவதூஷணம். ஸோ பிரதர் 2 பாயிண்ட் கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிரதர் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. தேவனுடைய குமாரன்னு இவர் சொன்னதுனால தான் இவர் சொன்னாருன்னு சொல்லி தான் அவங்க குற்றம் சாட்டினாங்க. அடுத்த குற்றச்சாட்டு பாருங்களேன், இதை எதிர்பார்க்கவே முடியல இயேசு கிறிஸ்துவால. எப்படி இதை எதிர்பார்க்க முடிஞ்சிருக்கும்? அதாவது சன் ஆஃப் காட், தேவகுமாரன் அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவதூஷணம். சரிங்களா? அடுத்து பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்கு. ஓகே சிஸ்டர், கெட்ட பேர். ஓகே, நம்ம சொல்கிறது கெட்ட பேர் அப்படின்றது ஒரு பொதுவான நமக்கு ஒரு பதில். ரைட்டு தான். சிஸ்டர் சொல்லுங்கள். பிரதர், அவர் தெய்வீக பிரமாணத்தை தூஷணம் பண்ணதுனால இல்லை சிஸ்டர், அதாவது தெய்வீக பிரமாணத்தை அவர் தூஷிக்கலை, அதன் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்றது எதுவும் இல்லை. அது நியாயப்பிரமாணத்தில் இவர் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. பட் அந்த காரியங்களை ஒரு பெரிய விஷயமா என்ன பண்ண முடியுது, அவங்களால வைக்க முடியல. ஓகே, பட் நீங்கள் சொன்னாலும் கொஞ்சம் கோரிலேஷனாக தான் இருக்குது. ரைட், மரணம் ஓகே. சிஸ்டர் கடைசியா ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே இடித்து கட்டுவேன் என்று சொன்னார். எஸ் சிஸ்டர், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள் என்ன பண்ணுவேன் நான் இதை எழுப்புவேன் அப்படின்னு. ஓகேங்களா? நல்ல பதில். பிரதரும் ஷேர் பண்ணியிருந்தாங்களா? இப்படி நிறைய பதில் நம்ம சொல்லலாம். வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? பாத்திரம் பாருங்களேன், அவமானம் நிறைந்த ஒரு பாத்திரம். தேவதூஷணம் சொன்னது தான் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு. இந்த ஆலயத்தை இடித்து கட்டுங்கள், 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணுவேன் நான் எழுப்புவேன். சரிங்களா? அப்படி சொல்லியிருக்காரு. தன்னுடைய அதாவது தம்மை நேசகுமாரன் அப்படின்ற ஒரு விஷயத்த உண்மைதான் அது. பட் கிளைம் பண்ணால் என்ன சொல்கிறாங்க, அதை நான் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாம் இவரால் எப்படி இது முடிஞ்சிருக்கும்? சரிங்களா? தான் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூஷணம் பேசினதாக. தன்னுடைய அப்பா அவர் ரொம்ப நேசிச்சார் தன்னுடைய அப்பாவை.
ஆனால் அவருக்கு விரோதமாக தூஷணம் பண்ணிட்டார் இவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா முன் வச்சு இது அவரால் தாங்கவே முடியல. சிலுவையில் அறையப்படுறது கூட ஓகே தான், ஆனால் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்டல் நிறுத்தி நிறைய கேள்விகளை கேட்டு கொண்டு போயிட்டு ஓகேங்களா, வேறு என்னென்ன அந்த பாத்திரமா இருக்கும், வேறு அடிஷ்னலாக பாயிண்ட்ஸு ஒருவேளை நாம் ஏதாவது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருந்தோம்னா சொல்லுங்கள், இந்த ரீப்ரிண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு எங்கேயாவது விஷயங்களில் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் தொங்கிட்டு இருக்கும்பொழுது கூட ஏதாவது நடந்துச்சிங்களா? பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரதர், ஆண்டவர் வந்து ஓய்வு நாளில் அற்புதங்கள் அடையங்களை செய்ததுனால கூட அவரை குற்றப்படுத்தி மரண தண்டைக்கு ஓகே பிரதர், அதான் நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமாக இவர் தப்புன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு தான். ரைட், அடிஷனலாக நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, வேறு சிஸ்டர் சொல்லுங்கள். தேவன் ஒருவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம். ஓகே சிஸ்டர், மனுஷகுமாரனுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்குது, அதை செய்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்புறம் பிரதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். பாத்திரத்துக்கு இன்னொரு ஒரு இதுன்னு சொல்லணும்னா, உலகத்தின் பாவங்களை அவர் வந்து நீக்கணும். அந்த ஒரு பெரிய பேர்டன் வந்து அவர் மேல இருந்தது. அதை அவர் வந்து வாஷ் பண்றதுக்கு அந்த ஒரு பாத்திரத்தை சிம்பிளைஸ் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை கொடுக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. பட் ஸ்பெஷலாக பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இன்றைக்கி. சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர், இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவங்க மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுவாராங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அங்கே பரிசேயருக்கு வந்து ஒரு ஒரு இதுவாக தான் இருந்தது அவங்களுக்குள்ள. இவர் யார் இவங்க இதை சொல்கிறதுக்கு, அந்த ஸ்திரீயை குணப்படுத்துந்து, அந்த பேரலைஸ் அட்டாக் ஒரு மேலே ரூஃப்லேருந்து இது பண்ணவர். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த இரிட்டேட்டு பண்ணிகிட்டே இருந்தது. இவருக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தது சொல்கிற மாதிரி அவங்க எல்லாம் சுற்றி இருக்கவங்கலாம் ஃபீல் பண்ணுறது. அதெல்லாம் ஓகே சிஸ்டர். ஸோ அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சிங்களா? பிரதர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்டவனேவனும் சபிக்கப்பட்டவன் எனப்படும் மாதிரி ஆக்சுவலாக ஒரு பாவம் செய்யலை, அந்த பாவிங்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கிறார் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வந்து பாவி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பாவி பாவமாக்கப்படணும். சரி சிஸ்டர் ஸ்னேகா. ரொம்ப நம்ம ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மனுஷகுமாரன் சொல்லிடுறோம். ஆக்சுவலி அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தான் வந்து தேவனுடைய ஒட்டுமொத்த க்ரியேஷனில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன் இவர் க்ரியேஷனே கிடையாது கம்பேரிங் டு எனி ஆஃப் காட்ஸ் க்ரியேஷன். இவர் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய பிஹோல் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அவருக்காக அவங்க அப்பாவுக்கு பண்ணின ப்ராமிஸ்க்காக இறங்கி வந்து எல்லாம் பண்ணார். 3 times ப்ரேயர் பண்ணுறாரு. என்னை விட்டு எல்லாமே அப்போ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தவர். எப்போ உடஞ்சி போனாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிராஸில் இருக்கும்போது அவங்க அப்பாட்ட அவர் கேட்குறாரு, என்கிட்ட பேசுங்கன்னு திரும்ப கேட்கும்போது நமக்காக அவரை பாவியாக்குறதுக்கு தேவன் செஞ்ச காரியம்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கிட்ட பேசாமல் போகிறது தான். அங்கே தான் வந்து முழுமையாக வந்து அந்த பாத்திரத்தினுடைய வேதனை முழுசாக நம்மளே புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு அப்பா மேலே அவர் அவ்வளவு பிரியமாக இருந்தாரோ, எந்த ஒரு அப்பாவுக்கு அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்தாரோ, அந்த ஒரு அப்பா ஏலோ லாமா சபத்தானி அப்படின்னு சொல்லும்போது பேசவே இல்லை அவர். தேவன் அவ்வளவு நேரம் அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருந்த கம்யூனிகேஷன் அந்த ஒரு இடத்துல ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இது பண்ணதும் அவர்னால மித்த நிந்தனைகள் மித்த தூஷணங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை அவர்னால பிஹோல் பண்ணவே முடியல. அவர்னால அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல, அந்த ஒரு பெயின். ஸோ இதுவும் அந்த பாத்திரத்தில் வரும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பாத்திரத்தை குறித்து படிக்கும் பொழுது சிஸ்டர் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் நம்ம அதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவர் அந்த தேவனோடு இருந்த ஒரு கான்டாக்டு விடுதல் அப்படின்ற ஒரு விஷயம், அது அந்த சிலுவையில் நடந்த ஒரு விஷயம் மாத்திரம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துடுச்சு அவருக்கு. ஸோ கெட்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. அவர் தேவனை பார்த்து பேசியிருக்கலாம், ஆனால் எந்த பதிலும் என்ன வரல.
சிலுவையில் மறிக்கும் பொழுது தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணிட்டாரு, என்னை கைவிட்டாரு. இப்படிப்பட்ட அந்த ஒரு கப்பை அவரால் ஏற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன ஒரு விஷயம்னா, இவர் சிலுவையில் மறிச்சிட்டு இருக்கும் பொழுது, அதாவது சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து பேசுவாங்க. எல்லாரும் வந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நீர் தேவனுடைய, இதை நம்ம லாங்குவேஜ் சொன்னால் எப்படி தெரியுங்களா, நீங்கள் அவருடைய பிள்ளை தான் அப்படின்னா இதை நிஜமாக அவரால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணத்தில் மறிக்கணும்னு தெரியும், அதாவது மறிக்கிறது வந்து ஒரு பாடுகள் நிறைந்த மறிக்கணும்னு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் அந்த ஒரு அழுத்தத்தை என்ன பண்ணலைன்னா அவர் எதிர்பார்க்கல. அதை தான் நம்ம பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம். ஸோ அவர் வந்து தேவதோஷனை குற்றமாக சுமத்தினாங்க. 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் அப்படின்னு அந்த ஒரு ஆலயத்தை இடிச்சு போடும், 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னார். அது தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? தன் அப்பாவுக்கு விரோதமாக தேவதோஷனம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு குற்றவாளிகளுக்கு மத்தியில் குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். இவைகளை எல்லாம் பாரமாக இவர் அழுத்திட்டு இருந்துச்சு, இவரால் தாங்க முடியல. சரிங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட, அதாவது ஒரு பாத்திரம் இவருக்கு இந்த ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு இவருக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். நீங்க மைக்ல சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சிஸ்டர் கடைசியா இருக்காங்க, சொல்லவே இல்லை. கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துக்கு வந்து மரணம் வரும்னு தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு மரணம் வரும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து தெரியாது. ஸோ மரணம் மறிக்கிறதா வந்திருக்காரு. எப்படிப்பட்ட அந்த ஒரு பாத்திரம் அப்படின்றது இருக்குல்ல, அது நிஜமாக அவர் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். இதுக்கு பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் சில ரீப்ரின்ஸில் கோட் பண்ணுறாங்க. என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்து, அதாவது பிறந்து அதுக்கப்புறம் ஒரு அப்படியே வளர்ந்துட்டு வராரு. 12 வயசில் ஆலயத்தில் பேசுகிற விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் கேட்குற கேள்விகள் அவ்வளோ ஞானமாக இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்களா? இப்படி இயேசு கிறிஸ்து போயிட்டே இருந்தாலும் அவர் கான்சிகரேஷன் பண்ணுறது முன்னாடி வரைக்கும் அவருக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படலை. ஆனால் அவர் தன்னை கான்சிகரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். எல்லா விஷயம் அவருக்கு தெரியாது. எப்படி சில விஷயங்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸில் இருந்தாங்களோ, அதே கன்ஃபியூஷன்ஸ் இயேசு கிறிஸ்து எப்பொழுது தன்னை அவர் அந்த ஒரு ஸ்நானம் மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்தாரோ, அந்த பேப்டிசம் எடுத்தாரோ, அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவி அவர் பெறும்பொழுது தான் நிறைய விஷயங்களை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறார். ஓகேங்களா? இருந்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த டைம்லையுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நாளையும் அந்த நாழிகையும் அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். குமாரன் அரியார் சொல்கிறார் இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் இது இவருக்கு இந்த டைமில் இது தெரிஞ்சால் போதும், இந்த டைமில் இவருக்கு இது தெரிஞ்சால் போதும். அப்படியே ஸ்டெப் அப்படின்னா அந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட தேவன் அவர் அந்த ஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா? நான் ஸ்நானத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா? அப்போ அவருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் டெஃபினட்டாக அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மரிக்கணும் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது நிழல் இருக்கா வேதத்தில்? சிஸ்டர், இதில் கேள்விகள் இருக்கு. பிரதர் சிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்கள். இதில் கிறிஸ்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவர் ரெஃபரன்ஸுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜான் 3:14 வந்து அவர் நிக்கோதேமுகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி எப்படி மோசே வந்து அந்த கிராஸை லிஃப்ட் பண்ணாரோ அதுமாதிரி வில்டர்னஸில் அதே மாதிரி இது நடக்கும்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனில் நிக்கோதேமுகிட்ட அதை அனௌன்ஸ் பண்ணார்.
தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகான பதில். அந்த வெண்கல சர்ப்பம் தூக்கப்படுதல் இல்லைங்களா? அப்போ அந்த வெண்கல சர்ப்பம் தூக்கப்படுற ஒரு விஷயத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் நல்லா. எப்படி அங்கே வெண்கல சர்ப்பம் தூக்கப்படுதலையும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிறதையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதான் கேள்வி. அடுத்து கேள்வி புரியுதுங்களா? நம்ம சொன்ன பதில் ரைட்டு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரொம்ப அழகான ஒரு நிழல் இருக்குது, சில நிழல்களும் இருக்குது. அவர் சிலுவையில் தான் மறிக்கணும் அப்படின்னு சரிங்களா? பிரதர் கூட சொன்னாங்க, மரத்தினால் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அது வசனம். நிழல், அந்த நிழலுக்கான பொருள் சரிங்களா? இப்போ வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட்டது ரைட்டு, நிழல் தான். அதை எப்படி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம்? இதான் கேள்வி. கேள்வி புரியுதுங்களா? பட் பதில் இந்த ரீப்ரிண்ட்டில் இருக்காது. நம்ம முன்னாடி கேட்ட விஷயங்களை இல்லை தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். சிஸ்டர், சிஸ்டர் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் 2 பேரும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுறேன். இதில் ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் அதில் வந்து அதுவான்னு எனக்கு தெரியல. இல்லை, அது இன்னொரு நிழல். ஓகே ரைட்டு, அது ஆபிரகாம் ஈசாக்கு இன்னொரு நிழல். ஓகேங்களா? இப்போ இந்த நிழலுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அதாவது இது வந்து தரிசனமாக இயேசு கிறிஸ்து குறித்து மோசே சொல்லியிருக்கார். ஆமாம் சிஸ்டர், ரைட்டு தான். நம்ம சொல்கிற பதில் ரைட்டு. இந்த நிழல் இருக்குது, நான் பொருள் கேட்குறேன். அதுக்கு நம்ம பொருள் கேட்குறேன், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. பிரதர், அங்கே சர்ப்பம் வந்து மேலே தூக்கப்படும் போது இறந்தவங்க வந்து சர்ப்பத்தை பார்க்கும்போது அவங்க ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறது பொருளாக இருக்கும். நல்லது பிரதர், ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ நிழல் அதுக்கான பொருள். ஓகேங்களா? இப்போ சர்ப்பம் தூக்கப்படுற, அதாவது வெண்கல சர்ப்பம் தூக்கப்படுற ஒரு விஷயம், அதை பார்க்குறவங்க பாம்பு சர்ப்பம் கடித்தாலும் அவங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைச்சிரும். அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட்ட மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கப்படணும். ரைட், அதை பார்க்குறவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஓகே பிரதர் சுரேஷ், அதான் பிரதர் சொல்ல வேண்டியது. ஓகே ரைட்டு. வேறு நம்ம இதில் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். வெண்கல சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் இதான். சர்ப்பம் அப்படின்னா எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்துட்டோம்னா ஓகே, முடிஞ்சு போச்சு. அதிகமத்தில் எடுத்துக்கலாம். சர்ப்பம் சிஸ்டர் சொல்லுங்கள் கடைசியா. வஞ்சனை பிரதர். ஓகே, வஞ்சனை தான். ரைட். இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தை சரியா நீங்கள் சொல்லுங்கள். கிட்ட வந்துட்டீங்க. ஸோ 90% ரைட்டு, வஞ்சனை தான் ரைட்டு. பட் சந்திரம் இல்லை, கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமை, பாவம், சரியான வார்த்தை. அந்த சர்ப்பம், வெண்கல சர்ப்பத்துக்கு, அந்த சர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, சர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சரியான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பாவம். அப்போ எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு, அதாவது இல்லைனா வெண்கல சர்ப்பம் அங்கே அதை தூக்கப்பட்டதோ அதில் சர்ப்பம் இருந்துச்சோ, அது வெண்கல சர்ப்பம் இருந்துச்சோ, அதுபோல் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிலுவையில் தூக்கப்படணும். அப்போ வெண்கல சர்ப்பம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, பாவி. எல்லாரும் பாவிகள் தான். அப்போ பூமியில் இருக்கிற எல்லாரும் பாவிகள் தான். அப்போ அந்த சர்ப்பம் அப்படின்னா பாவத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுவாக மாறணும்? இப்போ பாவியாகவும் மாறணும். சரிங்களா? அவர் பாவியாக மாறணும்னா எல்லாருடைய பாவத்தை அவர் எடுத்துக்கணும். அவர் லார்ட் மஸ்ட் டேக் த பிளேஸ் ஆஃப் தி சின்னர். பாவி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகணும். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாருன்னா மறிக்கிறார் இல்லைங்களா சிலுவையில். அப்போ வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட்டது மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து மறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பார்க்கிறவர்கள், அப்போ அந்த மரணம் பிரதர் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. அந்த மரணம், அதை குறித்து இருக்கிற அந்த ரேன்சம் அப்படின்ற ஒரு விஷயம், இதுதான் ஜீவனை பெறுவதற்கு படி. சரிங்களா?
வெண்கலம். வெண்கலம் பிரதர், தேங்க்யூ பிரதர். அந்த வெண்கலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு விச் இஸ் அ டைப் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இன்னும் ஒரு வெண்கலம், நம்ம இப்போ டேபர்நாக்கல்லாம் படிப்போம் இல்லைங்களா, வெண்கலம் அப்படின்றது ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய நிலை. இதுதான் ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய நிலை. அப்படியே பரிபூர்ண மனுஷனாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா மாறணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவியா மாறணும். தேங்க்யூ பிரதர், நீங்கள் பாயிண்டில் ஆட் பண்ணுறேன்னா பண்ணுங்க. ரைட். ஸோ நம்ம இதை பார்த்துட்டோமா? ஆனால் இதில் நம்ம இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறது தெரியும் இல்லைங்களா. அப்படி மரிக்க போகிறது அப்படின்றது அவர் அடி வாங்கிறது கூட தெரியும். ஈவன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது, கரெக்டுங்களா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படின்னா எப்படியா இருந்தாலும் தன்னுடைய ஒரு சரீரத்தில் இருக்கிற அந்த ஒரு அடி உதை இவர் கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான். ரத்தமும் சிந்தப்படுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இவருக்கு இருந்துச்சு தான். ஓகேங்களா? எல்லாம் வந்து குட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் இருந்துச்சு தான். ஆனால் இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரியும், அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கெட்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்படும்படி அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரொம்ப ஒரு வேதனையை என்ன பண்ணார் அப்படின்னா வெளிப்படுத்தினார். ஓகேங்களா? சரி, அப்படின்னா இந்த கெட்செமனே தோட்டத்தில் அவருடைய வியாகுலம் எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா? அவர் எப்படி உண்மைத்தன்மையை காண்பிச்சார்? இதுதான் அடுத்த கேள்வி. அவருடைய வியாகுலம் எப்படி இருந்துச்சு? இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஷேர் பண்ணலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்செமனே தோட்டத்தில் அந்த டைமில் தான் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி தான் அப்படியே படிச்சுட்ருக்கோம். அவருடைய வியாகுலம். சிஸ்டர், அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சீஷர்கள் 3 சீஷர்களை கூட்டிட்டு ஜெபம் பண்ண போகிறாரு தோட்டத்தில். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறுதலை வந்து எதிர்பார்த்தாரு சீஷர்கிட்ட. அந்த ஒரு ஆறுதல் வந்து அது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு வந்து கிடைக்கல. எனக்காண்டி கொஞ்ச நேரம் விழித்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் 3 டைம் வந்து அவங்கள்ட்ட கேட்டே போவார். அதுக்கப்புறம் போதும் வேலை முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். அந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து லாஸ்ட்டில் ரொம்பவுமே வியாக்குலப்பட்டார். ஏன்னா அந்த ஆறுதலுக்காண்டி இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்ம அவரை கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எதிர்பார்த்தா ரைட்டு தான். ஓகேங்களா? அப்போ ஓகே, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்படிப்பட்ட வியாகுலம் அவருக்கு இருந்துச்சு? அவர் தன்னை எப்படி அவர் மாற்றார் சிஸ்டர் கடைசியாக? என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப மனம் பாரமாக கூனி குறுகி கதறி தம்முடைய இருதயத்தை ஊற்றினார் அப்படின்ற எழுதியிருக்கு. அது வந்து என்னன்னா, அது அவர் அவ்வளோ வந்து ரொம்ப மன உருக்கமாக ரொம்ப அழுதாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பை அது ஏற்கனவே முன்ன அவர் அறிவித்த மாதிரி அவர் அர்ப்பணிக்கப்பட்டாருன்ற காரணத்தினால, இதோ நான் தேவனுக்கிட்ட உம்முடைய என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தை வந்திருக்கிறேன், பாத்திரத்தை வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அர்ப்பணிப்பை தான் வந்து அவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ரொம்ப கிளியரான பாயிண்ட். எப்படி இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டார்? இந்த ஒரு பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதை சொல்லி ஸோ அவருடைய ப்ரேயர் அது நம்மளுடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அது நம்மளால் அது சகோதரி சொல்லுங்க பிரதர், மைக் கொடுங்க பிரதர். துளிகளாக விழுந்தது, வேர்வை வந்து இரத்த துளிகளாக விழுந்தது. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ எப்படிப்பட்ட பாத்திரம் நிறைந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டட் இல்லை, அவருக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அனைத்தையும் உணர்ந்த பொழுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பொழுது என்ன செய்கிறாருன்னா, மிகவும் கூனி குறுகி, அப்போ தான் சொல்கிறார், கூனி குறுகி
எந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இது தெரிஞ்சா தானே அவர் சொல்ல முடியும். அந்த பாத்திரத்தை குறித்து தெரிஞ்சதானே சொல்ல முடியும். இப்போ தெரியுது, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி சரிங்களா. ஆனால் அவர் இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காண்பிக்கணும்ல. இப்போ தேவ சித்தத்தை வெளிப்படுத்தணும் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ தேவ சித்தத்தை வெளிப்படுத்தணும் வந்த இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சித்தம் தாமா நான் செய்வேன் அவ்வளோ. இப்போ கெட்சமேனேவில் அவர் பட்ட வேதனை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டுமா, அப்போ ஸ்நானம்னு ஒன்று இருக்குது, பாத்திரம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஸ்நானம் அப்படின்றது மரணத்தை குறித்து நம்ம படிச்சிட்டோம். பாத்திரம் அப்படின்றது தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஓகேங்களா. சரி, இப்போ நமக்கு வந்துடலாமா. ஓகேங்களா. இப்படிப்பட்ட பாத்திரம் உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. அதே கேள்வி தான் இப்போ யாருக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. சரிங்களா. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், இப்போ கூடுன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. எங்களால் கூடும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். நம்ம முடியாதுன்னு என்ன பண்ணுற முடியாது சொல்ல முடியாது. எங்களால் கூடும். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண உங்களால் கூடுமானா கூடும். ஓகேங்களா. இந்த ரத்தத்தை பானம் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். சகோதரர், இப்படிப்பட்ட அவமானம், நிந்தை, வேதனை இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல ஒரு பாத்திரமா இருந்தாலும் கூட இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னோட கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகிறீங்களா? என் கூட இப்போ வரல நாம் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் பங்கு நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஓகேங்களா. எவைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்கலாம் 3 விஷயம். 1 அப்பம், திராட்சை ரசம். ஓகேங்களா. 2 அது மட்டும் கிடையாது, இந்த பாத்திரம் இது 1. இந்த 3த்தையும், அதாவது அப்பம் அப்படின்றது ஒன்று தனியாக இருக்குது, பாத்திரம்ன்றது அதுக்குள்ளே இருக்கிற திராட்சை ரசம் இல்லைங்களா. அப்போ 2 அடையாளம் தான். 1 இந்த இடத்துல பார்க்குறோம் அப்பம், இன்னொன்று பாத்திரம் அதுக்குள்ளே இருக்கிற திராட்சை ரசம். ஓகேங்களா. ஸோ நம்ம 3ஆக நம்ம பிரிச்சுக்க முடியாது, 2 தான். ஓகே. பட் இப்படி பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசப்படுத்த போகிறோம். இப்போ அப்பம்னா என்ன, திராட்சை ரசம்னா என்ன, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்திரம்னா என்ன. இந்த திராட்சை ரசத்துக்கும் பாத்திரத்துக்கும் பொருளில் என்ன வித்தியாசம் இருக்குது, இதை தான் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் சிஸ்டர். மனுஷகுமாரன் 54 மாத்திரம்ல அவருடைய அப்படின்னு இருக்கு. அப்பன்றது வந்து அவருடைய சத்தியம், பானன்றது வந்து பாடு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணலன்னா ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வந்து அப்போ வந்து சத்தியம், அந்த சத்தியமும் அந்த பாடம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். அதை கோட் பண்ணி தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அப்பம் திராட்சை ரசம் இதுக்கு என்ன அடையாளம்? பிரதர், இங்கே வந்து அப்பம்னா ப்ரெட்டு, அது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ரேன்சம்மை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. கப்புன்றது அவருடைய சஃபரிங்ஸு. அதை வந்து எப்படி வந்து அவர் மட்டும் இல்லை, அது டோட்டல் சபை 1,44,000க்கும் அது அப்ளிகபிள். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்பம் அப்படின்றது பிரெட்டு, ஓகேங்களா. அது பிக்கப்படுகிற ஒரு விஷயம், ரைட். அவருடைய சரீரம். நீ சொல்லுங்கள் சிஸ்டர்.
அப்பம் வந்து சரீரத்தை குறிக்குது, திராட்சை ரசம் வந்து ரத்தத்தை குறிக்குது, பாத்திரம் வந்து அவருடைய மரண தொடர்பான அந்த அவமானம், நிந்தை இது எல்லாத்தையும் குறிக்குது. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, நான் பதில் சொல்லிட்டோம். அப்பம் அப்படின்றது நமது சரீரமாக, அது நமது கர்த்தருடைய சரீரம். திராட்சரசன்றது அவருடைய ரத்தம் தான். ஸோ அதில் மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி. ஓகேங்களா? ஸோ அப்பம் அப்படின்றது எப்படி பிக்கப்படணுமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சரீரம் பிக்கப்படணும். ஓகேங்களா? அதே போல் திராட்சை ரசம் எப்படி திராட்சை அந்த ஒரு பழத்திலிருந்து அது பிழியப்படணுமோ அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் சிந்தப்படணும். ரெண்டும் ரொம்ப அழகான அடையாளங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன கேள்வினா, பாத்திரத்தில் இருக்கிற அந்த ரத்தம், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கேள்வி. பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஒரு பிளட்டு. ஸோ பாத்திரம் சொல்லிட்டு அந்த அவமானம், நிந்த இதெல்லாம் ரைட்டு தான். ஓகேங்களா? சிஸ்டர் கடைசியாக மரண அனுபவம். மரண அனுபவம். ஓகே சிஸ்டர், சொல்லுங்கள். சிவனை கொடுக்கிறது ரைட். ஸோ நம்ம எல்லாரும் சொல்கிற பதில் ரைட்டு தான். ஏன்னா இது முக்கியமான விஷயம். நம்ம இதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொன்ன பதில் ரைட்டு. ஓகேங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், அவர் மரிக்கணும், அவர் சரீரம் பிக்கப்படணும். சரிங்களா? அதே சமயத்தில் முன்னாடியே சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் என்ன இருக்குது நெத்திஜி. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை குறித்தெல்லாம் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். அப்போ இந்த ரத்தத்தை சிந்தனும் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். இவருடைய சரீரங்கள் பிக்கப்படும் நல்லா தெரியும். ஆனால் அந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், அவமானம், துன்பம், கஷ்டம், அதாவது சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அப்பாவுக்கு விரோதமாக தெய்வசாசனம் சொல்லிட்டார் அப்படின்னு, 3 நாளுக்குள்ளே இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளுக்குள்ளே கட்டிடுவேன் அப்படின்னு, சன் ஆஃப் காட் அப்படின்னு இல்லைங்களா? நீ தேவனுடைய குமாரனம் தான், கீழே இறங்கி வா. ஸோ இப்படிப்பட்ட அப்பாவுக்கு விரோதமாகவே நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பிரபகண்டா பண்ணி அது வித்தியாசமாக மாற்றுகிற ஒரு விஷயம். ஸோ அதை இயேசு கிறிஸ்துவமாக அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. வித்தியாசம் தெரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுற முடியாதுன்னா, இந்த ரத்தம் அப்படின்றது தான் நம்ம என்ன எடுத்துக்கூடாதுன்னா, அவருடைய இந்த அவமானம், நிந்தை, பாடுகள் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அந்த கப் சொன்னாங்க, அந்த சஃபரிங்ஸ் ரொம்ப கிளியரான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரி, ஆனால் இதை அந்த சீஷர்கள், அந்த அம்மா, அந்த ஸ்திரீ கேட்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா பதில் சொல்கிறாரு. ஓகேங்களா? பதில் சொல்லும் பொழுது அந்த பாத்திரத்தில் அவங்க பங்கு கொள்ளணும்னு விருப்பம் இருந்துச்சுங்களா? அவங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? அவங்க எப்படியெல்லாம் அந்த எப்படி ரெடியாக இருந்தாங்க? பிரதர் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? கொஸ்டின் மறுபடியும் கேட்குறேன் போது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு கொள்ள நான் வந்திருக்கேன், நான் பாத்திரத்தில் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 சீஷர்கள் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்திரீ கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து பதில் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ உங்களால் கூடும் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் எத்தன்மையாக இருந்தாங்க, எந்த விதத்தில் இவங்க அதாவது எப்படிப்பட்ட மனநிலைமையோடு அவங்க இருந்தாங்க அவங்க கேட்கும் பொழுது. எஸ், நாங்கள் கூடும் தான் சொன்னாங்க, பட் கூட அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சிஸ்டர் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். ஜோஷுவா பிரதர். பிரதர் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க பிரதர். ஆர்வம் ஒரு பாயிண்ட் ரைட்டு. சிஸ்டர் சொல்லுங்கள். அவங்க பிரதர் அவர் பேசுனது அவங்களுக்கு யாருக்குமே புரியல. பிகாஸ் அவங்க தேவர் நாட் அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு அவங்க சும்மாவே அவர் கேட்ட கேள்விக்கு ஒத்துக்கிட்டாங்க. பாத்திரத்தில் பானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு உண்மையான இது என்னன்னு தெரியல. அது பானம் பண்ணுறதுனா அந்த கப்புனா என்னன்னு தெரியல அவங்களுக்கு.
ப்ளஸ் அவங்க வந்து ஸ்பிரிட் பிகாட்டில் ஆகல, பெண்டிகாஸ்டில் தான் அவங்க வந்து அதை அதுவாகிறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அதை சொன்னதுக்காக அவர் அதை பதில் சொன்னாங்க. ரொம்ப நல்ல பதில் பிரதர் ஜோஷுவா. ஆனால் சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், அவங்க ஜீசஸ் கேட்கும்போது அவர் அவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க 2 சீஷர்களும். ஆனால் அதோட ஃபுல் கம்ப்ளீட்டான மீனிங் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அது அந்த அந்த அவமானம், அந்த கப்பு வந்து ஜீசஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அவங்க எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நான் என்னால் முடியும் அப்படின்பாங்க. தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் சொல்லுங்கள். அதாவது ஸ்ரீஷர்கிட்ட சொல்கிறது, நீங்கள் அதாவது ஜீவனை எடுக்கிறது இது நாய் இல்லை தான், ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு புரியாமல் அதை ஒத்துக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு அதை பரிசுத்தாவி வரும்போது அவங்க அதை புரிஞ்சு அதை வந்து அந்த அந்த பானம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நிந்தை எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க, புரிஞ்சு கொள்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்கள். ஸோ அவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவங்க அதான் எந்த தயக்கமும் இல்லை. பிரதர் சொன்ன மாதிரி என்ன வந்தாலும் அவங்க வந்து உண்மையாக இருக்கணும்னு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. உண்மையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு எந்த நிபந்தனைகள் வந்தாலும் அதை வந்து சந்திக்க வந்து ஆயத்தமாக இருந்தார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு அந்த சஃபரிங்ஸை பற்றி தெரியாது. ஈவன் ஏசு கிறிஸ்து அவருக்கு எப்படி படப்போகிற பாடுகள் குறித்து கூட அவங்களுக்கு என்ன ஆகுது கிளியராக தெரியாது. பட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி என்ன வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், உண்மையாக இருப்போம். அவங்க மனசில் இருந்துச்சு, என்ன வந்தாலும் உண்மையாக இருப்போம். ஓகேங்களா? வேறு என்னென்னலாம் அவங்க மனசில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது? அதுதான் சிஸ்டர் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும், அவர் கூடவே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் அவர் கெத்செமனேல அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அது உண்மையான அது இது இருக்குமா அப்படின்றது. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதாவது ஏன்னா பரிசுத்தாவிங்க அவங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சாலும் அது பண்ண முடியாது போயிடுச்சு, ஈவன் பெதுருவால கூட. ஓகேங்களா? நீங்கள் சொன்ன பதில் ரைட்டு தான். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2 சீஷர்களுக்கும் மாத்திரமில்ல மீதி இருக்கிற 10 பேரும் தான், 12 பேருக்கும் அப்போஸ்தலர்களுக்கு கூட எல்லாரும் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எந்த தயக்கமும் இல்லை, யார் ராஜ்யத்தில் எப்படி சீட்டில் உட்காரலான்ற ஒரு மைண்டில் பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, பர்டிகுலராக இந்த இடத்துல 2 பேரை பார்த்து பேசும்பொழுது இவங்களோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன வந்தாலும் நான் உண்மையாக இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. என்ன மாதிரியான நிபந்தனைகளை கொடுத்தாலும் அதை சம்மதிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி கூட முழு பொருள் அதை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஆவினால ஜெனிப்பிக்கப்படலை. பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்த அந்த சீஷர்கள் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மனநிலைமை நம்ம இருக்கணுமா? அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுங்களா? வாஞ்ச இருந்துச்சுங்களா? ஆமாவா இல்லைங்களா? விருப்பம் இருந்துச்சு, வாஞ்ச இருந்துச்சு. நீங்கள் எப்படி வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பானம் பண்ண போகிறீங்களா? உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்டால் ஏசு என்னால் கூடும். அப்போ அதை தான் நம்மளும் சொல்லணும். ஓகேங்களா? என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தாலுங்க பாருங்களேன். இப்போது அப்போ இருந்த சீஷர்கள் ஈவன் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது தான். பட் என்ன மனநிலைமையில் எப்படி அவங்க கேட்டாங்களோ, என்ன மனநிலைமை இருந்தாங்களோ, ஒரு பேசிக்காக அந்த மனநிலைமை நமக்கு இல்லைங்களா? இல்லை நாம் என்ன பண்ணுற முடியாது, சொல்கிற முடியாது. பாருங்களேன், உண்மைத்தன்மை இருக்கணுமா? இதுதான் அடிப்படை. என்ன நிபந்தனை வச்சாலும் என்ன பண்ணோம், அதை சம்மதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்களா? ஏதாவது செய்யறதுக்கு தயக்கமாக இருக்கணுமா? ஒரு பாத்திரத்துக்குள்ளே சஃபரிங்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கணுமா? எப்பேற்பட்ட விருப்பம், எப்பேற்பட்ட வாஞ்ச அவங்களுக்குள்ளே இருந்துச்சோ அதே தான் என்ன பண்ண அப்படின்னு